ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு SAMIK'S adorable cooks. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பெனிஃபிஷியல் ஹேர் மாஸ்க் தாங்க. இந்த மாதிரி வெளிப்பூச்சி மட்டும் நம்ம ஹேர் மாஸ்க்கு ஹேர் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணால் போதாதுங்க. இன்டேக் ஆஃப் ஃபுட்டையும் நம்ம மாற்றணும். நான் இனிமேல் எவ்ரி சண்டேயும் ஹேருக்கான நிறைய ரெசிபீஸும் பியூட்டி டிப்ஸும் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இந்த ஹேர் மாஸ்கில் நம்ம சேர்க்க போகிற இன்க்ரீடியன்ஸில் வந்து ஹேர் க்ரோத்துக்கான நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குங்க. நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிற ஹேர் மாஸ்க்கை நீங்கள் வாரத்துக்கு ட்வைஸாவது யூஸ் பண்ணால் தான் நிறைய முடி கொட்டுறவங்களுக்கு வந்து ஹேர் ஃபால்லாம் ரெடியூஸ் ஆகி புது முடி வளர ஆரம்பிக்கும். முடி நல்லா அடர்த்தியாக நீளமாக வளர்கிறதுக்கு நிறைய ட்ரிங்க்கு கூட இருக்குங்க. அதுவும் நான் உங்களுக்கு இனிமேல் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செய்முறை. ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கிண்ணத்தில் 2 டீஸ்பூன் வெந்தயத்தை கூட 2 டீஸ்பூன் கருஞ்சீரகம் சேர்க்குறேங்க. இப்போ இது கூடவே 3 கிராம்பும் சேர்த்துட்டு இது எல்லாமே முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை நான் வந்து 1.5 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற விட போகிறேன். பாருங்கள், 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஸ்பூன் வச்சு எடுத்து காட்டுறேன். மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்க்கலாம். நான் வந்து கரிசலாங்கண்ணி கீரை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து வெள்ளைப்பூ பூக்கிற கரிசலாங்கண்ணி இலை தான் எடுக்கணும்னு இல்லை, மஞ்சள் பூ பூக்கிறது கூட எடுக்கலாம். அடுத்தது 10 செம்பருத்தி இலை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இது வந்து இந்த என்ன பூ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை பூங்க. இது வந்து உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், கிடைக்கலன்னா விட்டுருங்க, இது ஆப்ஷனல் தான். அடுத்தது வந்து நெல்லிக்காய் வந்து ஒரு 5-6 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன், அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது லெமன், ஒரு லெமன் ஃபுல்லாக நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி இந்த லெமன் தோலோடு தான் நம்ம சேர்க்க போகிறோம். அடுத்தது 20-25 சின்ன வெங்காயம். அதுக்கப்புறமா ரோஸ் பெட்டல்ஸ் வந்து நான் ஒரு 4-5 ரோஸ்லேருந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மருதாணி இலை ஒரு கைப்பிடியும், கருவேப்பிலையும் ஒரு 2 கைப்பிடியும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூடவே நான் வந்து ஒரு 7-8 செம்பருத்தி பூவும் எடுத்து வச்சுருக்கேன். செம்பருத்தி பூ வந்து இதழ் மட்டும் எடுத்துக்கோங்க. நம்ம இது எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்தது இப்படி தாங்க இருக்கும். அவ்வளோதான், நம்ம ஹேர் மாஸ்க் ரெடி. இப்போ நம்ம போட்ட இன்க்ரீடியன்ஸோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ணதில் ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா வெந்தயம். வெந்தயம் வந்து முடியை நல்லா ஸ்ட்ராங் ஆகுங்க, டேண்ட்ரஃப்லேருந்து விடுதலை செய்யும். அது மட்டும் இல்லை, பேல்ட்னஸ் கூட சரி செய்யும். புது முடி வளர வைக்கிற தன்மை வந்து இந்த வெந்தயத்துக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, ட்ரை ஹேர் ஃபால்லாம் கூட இது ஸ்டாப் பண்ணுங்க. அடுத்ததான் நம்ம யூஸ் பண்ண இன்க்ரீடியண்ட் வந்து கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் வந்து ஹேர் க்ரோத்தை நல்லா ஃபாஸ்ட்டாக்கும், முடி நல்லா கருகருன்னு ஆக்கும். இது மட்டும் இல்லை, முடியை நல்லா அடர்த்தி ஆக்குங்க. ஹேர் லாஸில் கூட ப்ரிவெண்ட் பண்ணும். ஜென்ரலாக கிராம்பு வந்து பல்வலிக்கோ இல்லை நம்ம டென்டிஸ்ட்டை போனால் கூட கிராம்பு தைலம் தான் நமக்கு வச்சுடுவாங்க. அது பல்லுக்கு நம்ம வைப்போம். ஆனால் யாருக்கு தெரியும் இவ்வளோ நன்மை இருக்குன்னு கிராம்பில்? ஹேருக்கு கூட அது ரொம்ப நல்லதுங்க. அது இப்போ சில பெனிஃபிட்ஸ் மட்டும் பார்ப்போம். ஹேர் க்ரோத்தை நல்லா ஃபாஸ்ட்டாக்கும், நம்ம ஸ்கேல்பில் இருக்க இன்ஃப்ளெக்ஷன்லாம் ரிமூவ் பண்ணும், இது நல்ல கண்டிஷ்னராக ஒர்க் பண்ணும். அது மட்டும் இல்லைங்க, முடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும், ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணும். லெமன் வந்து ஸ்கேல்ப்பை நல்லா க்ளீனாக வச்சுக்கும். அது மட்டும் இல்லைங்க, டேண்ட்ரஃப் ப்ராப்ளம்லேருந்து நமக்கு ரிலீஃப் தரும். அது மட்டும் இல்லை, இச்சிங் வராமல் தடுக்கும். ஸ்ப்ளிட்டன்ஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களும் இந்த லெமன் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். அடுத்தது வந்து செம்பருத்தி பூவோட பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். இது வந்து டேண்ட்ரஃபை ஃபுல்லாக நீக்கிடுங்க. அது மட்டும் இல்லை, நல்ல கண்டிஷ்னராக ஒர்க் பண்ணும். முடி நல்லா ஸ்ட்ராங்காக திக்காக வளர்கிறதுக்கு ஹைபிஸ்கஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஹேர் ஃபாலையும் ரெடியூஸ் பண்ணும். அடுத்தது கருவேப்பிலையோட பெனிஃபிட்ஸ் பார்த்துடலாம். முடியை நல்லா ஃபாஸ்ட் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். புது முடி வளர வைக்கிற தன்மை இந்த கருவேப்பிலைக்கு இருக்குது. முடி நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும், நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லைங்க, இது நல்லா கண்டிஷ்னராக கூட ஒர்க் பண்ணும். இது ஹேர் ஃபாலை நல்லாவே ரெடியூஸ் பண்ணும். ரோஸ் பெட்டல்ஸில் கூட நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. நம்ம ஸ்கேல்ப்பை நல்லா கூலாக வச்சுக்கும், ஹேர் க்ரோத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம முடியை நல்லா கருகருன்னு பிளாக் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இந்த ஹேர் மாஸ்க்கை வந்து நீங்கள் அப்படியே எண்ணெய் தலையில் டைரெக்டாக அப்ளை பண்ணக்கூடாதுங்க. நீங்கள் ஒரு வேளை இன்றைக்கி போடுறதா இருந்தால் முந்தின நாளே முடியை நல்லா ஷாம்பு வாஷ் பண்ணிவிடுங்க. ட்ரை ஹேரில் தான் இதை அப்ளை பண்ணணும். ஸோ இந்த ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் கழிச்சிட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே இல்லை. ரொம்ப சிம்பிள். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல முடி நல்ல நீளமாகவும் வளரும். ஸோ நீங்களும் இதை கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட்டும் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.